கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் பெறும் தேவன் எபிசோட் 1279 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 145:13 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. இன்றைக்கு உலக நாடுகளிலே பலர் தலைவர்களாக, பிரதமர்களாக, ஆளுநர்களாக, ஜனாதிபதியாக, தேசத்தின் முக்கியமானவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய ஆட்சி காலங்களெல்லாம் எண்ணப்பட்ட காலங்கள். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் அவர்கள் ஆள முடியும், அல்லது அவர்கள் வாழுகிற வரை ஒருவேளை அவர்கள் ஆட்சி செய்யலாம். அவர்கள் வாழ்க்கைக்கு பிறகு வேறு ஒருவன் அவர்களுடைய இடத்திற்கு வந்து விடுவான். ஒருவன் ஒரு நாட்டை ஆளுகிறான் என்று சொன்னால் அவன் நிரந்தரமாக ஆளப்போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக உள்ளது, சதா காலங்களிலும் உள்ளது. இன்றைக்கு உலக நாடுகளிலே பல தலைவர்கள் ஆட்சி செய்ய வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று சொல்லி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் சேர்த்துத்தான் நான் சொல்கின்றேன். இந்த உலகம் அலெக்சாண்டரை பார்த்தது, நெப்போலியனை பார்த்தது, முசோலினியை பார்த்தது, ஹிட்லரை பார்த்தது, பெரிய பெரிய தலைவர்களை இந்த உலகம் பார்த்தது. ஆனால் உலகையே ஆட்சிக்கு உட்படுத்த வேண்டும் தம் குடையின் கீழ் என்று எண்ணினவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆடிக்கொண்டிருக்கிற தலைவர்களுடைய ஆட்டம் ஒரு நாள் நிறுத்தப்படும். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி. உலக நாடுகளின் வரலாற்றை மறந்துவிட்டு சில தலைவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் உலகிலே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ளது. கர்த்தருடைய ஆளுகை தான் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும். மனிதனுடைய ஆளுகை சில காலங்கள் மட்டுமே. அதற்குத்தான் நான் உதாரணமாக உலக தலைவர்களாய் எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் பல பேரினுடைய பெயர்களை ஆரம்பத்திலே சொன்னேன். மனிதர்களுக்கு மாத்திரமல்ல மனம் திரும்புதல், தலைவர்களுக்கும் மனம் திரும்புதலை ஆண்டவர் விரும்புகிறார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் சதா காலங்களிலும் ஆளுகிறவர். எத்தனையோ தெய்வங்கள் இந்த பூமியிலே உருவாகி அவைகள் ஒன்றும் இல்லாமல் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டன. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சில காரியங்கள், சில தெய்வங்கள் மறைந்து விட்டன, மறைந்து போய்விட்டன. வழிபாடுகள் மறைந்து போய்விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் தலைமுறை தலைமுறையாய் ஆளுகை செய்கிறார். அவர் வரப்போகிறார், நியாயம் தீர்க்க வரப்போகிறார். எனவே தலைமுறை தலைமுறையாக தேவனாய் இருக்கிற கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தெய்வம் அல்லாதவைகளுக்காக தங்கள் நாட்களையும் நேரத்தையும் பணத்தையும் செலவிடுகிறவர்கள் அநேகரப்பா. தலைமுறை தலைமுறையாக ஆளுகை செய்கிற கர்த்தர் ஒருவர்தான் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள்
இருதயத்திலே பேசும், அவர்கள் இருதயத்திலே நீர் உணர்த்தும், உயிரடைவார்களாக. சங்கீதக்காரன் சொன்னதைப் போல என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி தலைமுறை தலைமுறையாய் சதா காலங்களிலும் ஆளுகை செய்கிற கர்த்தரிடத்தில் வருவார்களாக, நம்பிக்கை வைப்பார்களாக, விசுவாசிப்பார்களாக. அப்படி செய்கிற பொழுது வாழ்க்கையிலே சமாதானம், திருப்தியை பெறுவார்கள். வாழ்க்கை திருப்தியாய் அமையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.